பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமீன். நாம தாழ்மையா ஆண்டவருக்கு முன்னால நடந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நீதியா நேர்மையா நடக்கும்போது அதுக்கு என்ன பலன்? அதை குறித்து வேதம் சொல்கிறது. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், 3 விதமான ஆசீர்வாதம். இந்த விதத்துல நீங்க ஒரு குறைவில்லாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கடன் பிரச்சனை இல்லாமல், பண பிரச்சனை இல்லாமல், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு புகழ்ச்சி. நாம் வாழ்கிற இடத்துல சிலர் நம்மளை அற்பமாக பேசுவாங்க. ஆனால் வெளியில் சொல்லுவாங்க, இவங்க உண்மையான ஆளுங்க, நேர்மையான ஆளுங்க, தெய்வ பயம் உள்ள ஆளுங்கன்னு. நேரில் உங்களை பார்க்கும்போது பரியாசமாக பேசினாலும் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது இவங்க நேர்மையானவங்க. அந்த கணம், அந்த மகிமை, அந்த புகழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஜீவன், அதுதான் நித்திய ஜீவன். நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ஜீவன் அப்படின்னா மரணத்துக்கு பிறகும் ஆண்டவரோட பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அழிவில்லாத ஒரு ஜீவன். இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்குங்க கிடைக்கும்? ஆண்டவருக்கு பயந்து தாழ்மையாக நடக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அப்போது உங்களை இந்த காரியங்களுக்காக தாழ்மையாக நடக்கவும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கவும் உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை எப்படி குறைவில்லாமல் ஆசீர்வாதமாக நடத்துகிறார் என்பதை நீங்களே பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, தாழ்மையா உமக்கு பயந்து நடக்கிற என்னுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கவும், உமக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழவும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.